அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 66 வினை தூய்மை. குறட்பா 656. வினையாற்றுதலில் தூய்மையை கையாள வேண்டும். அதுவே வினையாற்றுவார்க்கு நன்மையும் புகழும் தரும் என்பது வள்ளுவ பார்வை. ஒரு வினை செய்யப்படுவதற்கு காரணம் முக்கியம். காரணம் இன்றி காரியம் நடக்காது. காரணம் எதுவாயினும் செய்யும் வினையில் தூய்மையை கடைபிடிப்பதன் தேவையை உணர்த்த இன்று வள்ளுவம் காட்டும் உவமை தெளிவின் உச்சமாகின்றது. செயலின் வழிமுறைகள் பழிக்கத்தக்கதாக இல்லாமல் வினை தூய்மை காக்கப்பட வேண்டும் என்கின்றது வினை தூய்மையின் 6ஆம் குறட்பா. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சொற்பொருள். ஈன்றாள் பெற்றவள், பசி காண்பான் பசித்திருத்தலை பார்ப்பவன், ஆயினும் ஆனாலும் செய்யற்க செய்யாதொழிக சான்றோர் பண்பாளர் மேலோர் பழிக்கும் தூற்றும் வினை செயல். கருப்பொருள். பெற்ற தாயின் பசி போக்க இயலாத வறிய நிலை இருப்பினும் சான்றோரால் பழிக்கப்படும் தீய வினைகளை ஒருவன் செய்யாமல் இருப்பானாக. தன்னை பெற்ற தாய் பசியோடு இருப்பதை கண்டாலும் அவள் பசியை போக்குவதற்காக கூட சான்றோர் பழிக்கும் இழிந்த செயல்களை செய்யக்கூடாது. பெற்ற தாய் வயிற்று பசியோடு இருப்பதை காணினும் அவள் பசியை போக்கல் வேண்டி சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யற்க. தனது வறுமையின் காரணமாக தன்னை பெற்ற தாயின் பசியை நீக்க முடியாது பார்த்திருக்க நேரிடினும் நிறைந்த மதியுடையவர் பழிக்கத்தக்க செயலை செய்யாதிருத்தல் வேண்டும். தன் தாயினது பசி துன்பத்தை பார்த்து சகிப்பவர் யாரும் இருக்க முடியாது. பெற்றவளை பேணி காப்பது பிள்ளையின் தலையாய கடமையாக உள்ளது. ஈன்றவளின் இடர் தீர்த்தல் பிள்ளையின் கடன். இல்லாது போனால் அதுவே பெரும் பழியாகிவிடும். தாயின் பசி தீர்க்க இயலாத கையறு நிலை ஒருவனின் வறுமை சூழலாகும். கையில் பொருள் இல்லை, பெற்றவளை பாதுகாக்க வழி இல்லை என்பதற்காக தூய்மையற்ற வழியில் தாயின் பசியினை போக்க துணியலாமா? தாய்மையை தூய்மையாக்குமா தூய்மையற்ற செயல்? வள்ளுவத்தின் அறக்குறள் மிக நுண்மையானது. மாசு பெற்ற செயல் அதன் தொடர்ச்சியாக வரும் மற்ற செயல்களையும் மாசாக்கும், அறம் அளிக்கும். தீவினை அச்சம் அதிகாரம் தீய செயல்களின் விளைவுகளை வகையாக விளக்கியது. தீவினைகள் செய்பவனது வறுமை தீரப்போவதில்லை, அது மேலும் வறுமையையே உண்டாக்கும் என்று வள்ளுவ நெறி அறிவுறுத்தியது. தாயின் பசி தீர்க்க அறவழிகள் பல இருக்க பிறர் பொருளை களவு செய்தல் வினை தூய்மை அன்று என்பது எல்லோருக்கும் பொதுவான அறமாகும். தீக்குணம் நிறைந்தோர் தீமை செய்ய காரணம் கற்பிப்பதை சுட்டும் குறளாகவும் அமைகின்றது இன்றைய குறள். ஈன்றவள் பசி போக்கவும் இழிவானதை செய்யாதே. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.